கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். தூக்கத்தை விரும்பாதேன்னு சொல்றாரு. அப்ப தூக்கம் தேவையா அப்படின்னா, மனிதனுக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப தூக்கம் இல்லாத வாழ்க்கை குறித்து இங்க வேதம் பேசவில்லை. தூக்கத்தை மேலே விருப்பம் வைக்காதே. எப்படி பணம் தேவை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. பணம் உனக்கு தேவை, ஐஸ்வர்யங்கள்லாம் நல்லதுதான், பொருள் பணங்கள் வீடு ஒரு மனிதனுக்கு எல்லாமே தேவைதான். ஆனால் அதன் மேல் ஆசை இச்சை நமக்கு இருக்கக்கூடாது. தூக்கமும் அப்படிதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, கடல்ல போகும்போது கப்பல்ல போயிட்டு இருக்கிறாங்க, தலையணை வைத்து அவர் நித்திரையா இருந்தார்னு இருக்கு. தூங்குகிறது மனிதனுக்கு தேவன் நியமித்த ஒரு காரியம். 8 மணி நேர தூக்கம் அல்லது ஒரு 7 மணி நேரம் தூக்கமாவது நமக்கு தேவையா இருக்கிறது. ஏன்னா நாள் முழுவதும் வேலை செய்கிறோம், மற்ற காரியங்களை பார்க்கிறோம். இரவிலே நம்முடைய சரீரத்திற்கு ஒரு ஓய்வு தேவை. ஆண்டவர் என்ன பண்ணார்? தேவன் பாருங்க, 6 நாள் எல்லாவற்றையும் படைத்து விட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அதே போலதான் 7ஆம் நாள் ஒரு ஓய்வின் கற்பனையை நமக்கு கொடுத்தார். இன்றைக்கும் சரி, உலகம் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா 6 நாட்கள் வேலை செய்வார்கள், 7ஆம் நாள் ஓய்ந்திருப்பார்கள். அரபு நாடுகளிலே மட்டுமே வெள்ளிக்கிழமை மட்டும் அவர்கள் ஓய்வு நாளாய் மாற்றி இருக்கிறார்கள். மற்ற உலக நாடுகள் எல்லாவற்றிலேயுமே 7ஆம் நாள் என்பது சனிக்கிழமை அல்ல, ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளில் தான் நம்ம தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை மைமைப்படுத்துகிறோம், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோம். இது எல்லாம் ஒரு புறம் இருக்க, இங்கே சொல்லப்படுகிறது என்னன்னு நீங்க கவனிக்க வேண்டும். தூக்கத்தை விரும்பாதே, அதை நீ விரும்பினால் தரித்திரனாகி விடுவாய் என்றார். அப்போ தூக்கம் என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:21 தூக்கம் கந்தையை உடுத்துவிக்குமா. ஒரு நல்ல உடை அணிவதை கூட தடுத்து விடும். ஒரு நல்ல சிறப்பான வாழ்க்கையை தூக்கம் கெடுத்துவிடும். அந்த தூக்கத்தை விரும்பி அப்படின்னு பார்க்கும்போது, தூக்கம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு நபரை குறித்து அவருடைய மனைவி என்று சொன்னாங்க, ஐயா அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, லீவு நாள்னா ஆலயத்துக்கு வரமாட்டேங்கிறாரு, அப்படியே வந்தாலும் சரி, டிஃபன் சாப்பிட்டு தூங்கினாருன்னா மத்தியானம் எந்திரிப்பாருங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பாடு எழுப்பி கொடுத்த உடனே சாப்பிட்டுட்டு திரும்ப படுத்தாருன்னா ராத்திரி தான். நைட் அவரை எழுப்பி விட்டு சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டுட்டு திரும்ப தூங்குவார். எப்படி அவருக்கு தூக்கம் வருதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, விருப்பம், ஒரு மனிதனுடைய விருப்பம் எப்படி இருக்கோ அப்படித்தான் அந்த மனிதன் செயல்படுவான். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி விரும்புகிறீர்கள்? ஒரு சிலர் இந்த நாட்கள்ல என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இரவு நேரம் முழுவதும் வேலை செய்கிறார்கள், பகல்ல தூங்குகிறார்கள். அது சரீரத்திற்கு உண்மையாகவே கேடானதுதான். ஆனால் வேறு வழியே இல்லை. எப்படி என்றால், இங்கே அவர்கள் நமக்கு இரவாக இருக்கும்போது அமெரிக்காவில் பகல் 12 மணி நேரம் வித்தியாசம். அப்போ வேற வழி இல்லை. அமெரிக்காவுக்கு ஒருத்தர் வேலை செய்கிறார் என்றால் இந்தியாவிலே அவர் நிச்சயமாகவே இரவு நேரத்தில் தான் வேலை செய்ய வேண்டும். ராத்திரி முழுவதும் வேலை செய்வாங்க. காலையில் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா 6 மணி 7 மணிக்கு போய் படுத்து தூங்குவாங்க சாயங்காலம் வரைக்கும். சரீரம் முற்றிலுமாக அவர்களுக்கு கெட்டு போகும் உண்மை. ஆனால் பணம், தன்னுடைய தேவைகளுக்காக அவர்கள் வேலை செய்கிறார்கள். இங்கே சொல்லுவது, தேவையான நேரத்திலும் வேலை செய்யாமல் தூங்குவது. தேவையான நேரம் என்றால் காலையிலே எழுந்திருத்து அதிகாலையிலே எழுந்திருக்க வேண்டும். அதுதான் வேதத்தினுடைய சட்டம். அது சும்மா முடிஞ்சா எந்திரிங்கிறதெல்லாம் கிடையாது. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் மட்டுமே என்னை கண்டடைவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையில இருட்டோட எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார், தேவனோடு பேசினார். அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அதிகாலையிலே எழுந்திருக்க வேண்டும். அந்த நேரத்தில் தூக்கத்தை விரும்பி இவர்கள் என்ன செய்வாங்க? உருண்டு உருண்டு படுத்து தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா? எந்திரிக்கவே மனசே இல்லாம 7 மணி 8 மணிக்கு எந்திரிச்சு, சில பிள்ளைகளை நீங்க கவனிச்சு பாருங்களேன். இந்த அதிகாலையில் எழுந்து படிக்கிற சில பிள்ளைகள் இருக்காங்க. அந்த பிள்ளைகளுடைய மதிப்பெண்கள் அதிகமா வரும். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிங்கிறதுக்காக மதிப்பெண் வந்துருமா? வராது. படிக்கணும். படிக்காம பேனாவை அப்படி பிடிச்ச உடனே எக்ஸாம்ல ஓடுமா?
ஆண்டவர்கிட்ட சிலர் அப்படிலாம் நினைக்கிறாங்க. வாங்க நம்ம ஜெபம் பண்ணுனா எல்லாம் சரியாயிடும். எப்படி ஜெபம் மட்டும் பண்ணா வந்துருமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொல்லுவாங்க ஒரு பழமொழி, சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும்பாங்க. சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும். அதே போலதான் ஒரு ஊழியக்காரன் வேதத்தை வாசித்து கொண்டே இருக்கும் போதுதான் அவனால தேவனுடைய வார்த்தையை பேச முடியும். வேதத்தையே வாசிக்கல அப்படிங்கிற போது எப்படி வார்த்தை வரும்? வரவே வராது. அது மாதிரிதான் படிக்கிற பிள்ளைகள், அவர்கள் படிக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து படிக்கணும். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணு, ஆண்டவர்கிட்ட பேசு, அதன் பிறகு நீ படிக்க ஆரம்பித்து விட வேண்டும். இந்த அதிகாலையில படிக்காமல் இந்த நாட்களிலே பரீட்சை எழுதும் போது மட்டும் மார்க் வந்துடணும்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா மார்க் வராது. எப்படி வரும் மார்க்கு? இதெல்லாம் மந்திரத்துல இந்த மாங்காய் வர வைக்கிற வேலையாது? போய் உட்கார்ந்த உடனே இப்படி பேனாவை பிடிச்சா பேனா எழுதுமா தானா? கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிருமா? எழுதாது. வாங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம்னா ஜெபம் எப்போ பண்றது? படி, ஜெபம் பண்ணு. தேவன் உனக்கு தேவையான ஞானத்தை கொடுப்பார், நல்ல ஞாபக சக்தியை கொடுப்பார், மறந்து போகாதபடி ஆவியானவர் காத்துக்கொள்ளுவார், தெளிந்த புத்தியை ஆவியானவர் தருவார், எக்ஸாம் எழுதுமோ உனக்கு நினைவுபடுத்துவார், உங்க நினைவில் கொண்டு வருவார். எதுக்கு என்ன பதில் அப்படின்றத நினைவில் கொண்டு வருவார். அதெல்லாம் கர்த்தர் செய்வார். அப்ப கர்த்தர் செய்வதற்கு நீங்க என்ன செய்யணும்? படிக்கணும். இன்னைக்கு அதிகாலையில் எழுந்து படிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, வேத வசனங்களை வாசிக்கிறதும் கிடையாது. ஆனால் எல்லாவற்றிலும் முன்னேறி செல்ல வேண்டும் என்ற விருப்பம் மட்டும் இருக்கிறது. அது தவறுன்னு சொல்ல வருகிறேன். அப்போ எந்த சூழ்நிலையிலும் தூக்கத்தை விரும்புகிற ஒரு வாழ்க்கையை விட்டு வெளியே வர வேண்டும். தூக்கத்தை விரும்பாதே, கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். கண் விழித்திரு, ஆகாரத்தினாலே நீ திருப்தியாவாய்ன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. அப்படி தூக்கத்தையே விரும்புகிற மனிதனுக்கு ஒரு பேர் வைக்கிறது. அந்த மனிதனுடைய பேர் என்ன தெரியுமா? சோம்பேறி. சோம்பேறி. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. சோம்பேறியே அழைக்கும் போதே ஒரு மனிதனை சோம்பேறியே என்று அழைக்கிறார். நல்லா பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கு இல்லையா? பேரை சொல்லிலாம் அழைக்கல இங்க வேதம். அந்த மனிதனுக்கு எழுதுகிறார். எப்படி எழுதுகிறாரு? சோம்பேறியே, நீ எறும்பினிடத்திலே போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதனோட வழியெல்லாம் பாரு. ஒரு எறும்பு எப்படி செயல்படுதுங்கிறத பாரு, அது என்ன பண்ணுதுன்னு பாரு. கோடை காலத்தில் அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, மறுபடியும் நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு எறும்பை போய் பாருப்பா, அதுக்கு பிரபு இல்லை, அதிகாரி இல்லை, தலைவன் இல்லை. அது என்ன செய்யுது? கோடை காலத்திலே தனக்கு ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது. கோடை காலம் என்பது செயல்படக்கூடிய காலம். கோடை காலத்துல அது எல்லாவற்றையும் சேகரித்து வைக்குது. மழை காலத்துல அதால செயல்பட முடியாது இல்லையா? மழை பெஞ்சிச்சுனாலே வெளியே வராது எறும்பு, ஏன்னா அடிச்சுட்டு போயிடும் மழை. மனுஷன் இல்லை. அப்ப நமக்கு ஒரு கோடை காலமும் உண்டு, செயல்பட முடியாத காலமும் உண்டு. ஒவ்வொரு காலங்கள் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு வாலிப பிராயம் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இந்த வாலிப பிராயத்துல நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நன்றாக படிக்க வேண்டும். படிக்கிற பிள்ளைகள் படித்து நல்ல நிலையிலே பாஸ் ஆக வேண்டும். அதன் பிறகு வேலைக்கு செல்ல வேண்டும். வேலைக்கு சென்று சம்பாதிக்க வேண்டும். சம்பாதிக்கிறத விரயம் பண்ணக்கூடாது. மூடன் பணத்தை செலவழித்து போடுகிறான்னு வேதம் சொல்லுது. மூடன். அப்ப புத்திசாலி என்ன பண்ணுவான்? சேமித்து வைப்பான். தனக்கென்று செலவழித்த பிறகு மீதியை சேமித்து வைப்பான். இல்ல பிரதர், சேமித்தெல்லாம் வைக்கக்கூடாது. ஆமா, நம்ம பரலோக வாசிகள், அதனால இங்க ஒண்ணுமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்ற சிலர் உண்டு. நான் கேட்கிறேன், நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள் தான், உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. சரி, இந்த பூமியிலே நமக்கு ஒரு வீடு வேணுமா வேண்டாமா? மனைவி இருந்தால் அவர்களுக்கு சாப்பாடு போடணும்ல, பிள்ளைகளுக்கு உணவு தேவைகள் இருக்கிறது. இது மாத்திரமல்ல, சில நேரங்களிலே வியாதி வருகிறது, அந்த நேரம் மருத்துவ செலவு வருகிறது, சில இடங்களுக்கு போக வேண்டியது இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரங்களிலே செலவழிக்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப என்ன செய்யறது? கடன் வாங்குறதா? கடன் வாங்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. அப்ப கையில பணம் வச்சிருக்கணும் இல்லையா? பணம் என்ன பண்ணணும்? சேமித்து வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்துல போய்
5 அப்பம் 2 மீன்களை கொடுக்குறாங்க. அவர் ஆசீர்வதித்து அதை பிட்டு எல்லாருக்கும் பரிமாற சொல்றாரு. எல்லாம் வரிசையா உட்கார்றாங்க. 50 பேர், 100 பேரா உட்கார்ந்த பிறகு இப்பொழுது அவர்களுக்கு பரிமாறுகிறார்கள். எல்லாம் சாப்பிட்டாங்க. 5000 புருஷர், அவருடைய மனைவிகள், பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பிறகு ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு எல்லாத்தையும் எடுங்கிறார். ஏன் அப்படியே தூக்கி போட்டு போயிருக்கலாமே? 5 அப்பம் தானே, 2 மீன்கள் தானே. அப்போ ஆண்டவர்கிட்ட கையில் கொடுத்தா எப்போனாலும் மல்டிப்ளை பண்ண பெருசாக்க வல்லவராக இருக்கிறாரு. ஏன் வீணாக்காதேங்கிறாரு. பணத்தை விரயம் பண்ணக்கூடாது. சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் என்பதை உணர வேண்டும். பணம் சும்மா வராது. நாம ஒன்றும் தவறான வழியில் சம்பாதிக்கல. கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கிற பணம். அந்த பணத்தை சேகரித்து வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சேமிப்பு ரொம்ப அவசியங்க. இன்னைக்கு சேமிக்காத, அதை செய்யாத, இதை செய்யாத. ஆனா வேதம் சொல்லுகிறது, மூடன் தான் செலவழித்து போடுகிறான் எல்லாற்றையும். ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் வாழ்க்கையில. இன்னைக்கு எறும்புகிட்ட போய், எறும்பு என்ன செய்யுமா, கோடை காலத்தில் ஆகாரத்தை சேர்த்து வைக்கும். நல்ல கவனிங்க. தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் போய் சேர்த்து வைக்குமா தானியத்தை. யோசிச்சு பாருங்க. எப்ப தனக்கு கிடைக்குதோ அப்ப அதை எடுத்துட்டு வந்து தன்னுடைய கூட்டுக்குள்ள, அந்த சின்னதா இருக்கும் பாருங்க, அதுக்குள்ள போய் சேர்த்து வைக்கும். நீங்க வீட்டில் பாருங்க, சில நேரங்களில் ஏதாவது ஒரு பொருள் சிந்தி கிடக்கும். ஒரு ஜீனியே சிந்திருச்சுன்னா எறும்பு வந்து மெதுவாக ஒரு ஜீனி எடுத்துட்டு அப்படியே உள்ள லைனாக தூக்கிக்கிட்டே போகும். உள்ள வச்சிருக்கும். மழைக்காலம் வந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. அதான் ஆண்டவர் சொல்றாருல, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறதுன்னு சொன்னார். அது போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் உழைக்கிற ஒரு காலம் இருக்கும், உழைக்க முடியாத ஒரு காலமும் வரலாம். அப்பொழுது நம்ம இடத்துல இருக்கிறது தான் செலவுக்கு. அதை அறிந்து கொள்ள வேண்டும். இது நல்லா சொல்லணும்னா, கொரோனா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். கொரோனா வந்துச்சு இல்லையா? யாராவது வீட்டை விட்டு வெளியே வந்தீங்களா? ஒருத்தரும் வர முடியல. எல்லாம் வீட்டுக்குள்ள முடங்குனீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ நமக்கு தேவை இருந்துச்சா இல்லையா? அந்த நேரத்தில் பணம் இல்லாத ஒரு நிலை என்னன்னு பார்த்துருக்கீங்களா? யாராவது ஏதாவது தருவாங்களான்னு ஏங்கி தவிச்சாங்க. அந்த நேரத்தில் எல்லாம் உதவியும் செஞ்சாங்க. நிறைய பேர் வீட்டில் இருக்கிற அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாம் கொடுத்தாங்க. அல்லது வெளியே 1 நாள் 2 நாள் கடை திறந்த உடனே ஓடி போய் வாங்கி எல்லாரும் கொடுத்தாங்க. அது நல்லதுதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் வைத்திருந்தோம்னா, நம்மகிட்ட ஒரு சேமிப்பு இருந்தால், நம்ம மற்றவர்கள் கொடுக்கிறவர்களா இருந்திருப்போம் இல்லையா? வாங்குறவர்களா இல்லாம. அது ஆசீர்வாதம் தானே. அப்போ எந்த சூழ்நிலை எப்படி வரும்னே தெரியாது. அப்போ கொரோனா மாதிரி ஒரு நிலை இன்னொருக்க வந்தா என்ன செய்வீங்க? யுத்த காலத்தில் இப்போ வந்து நின்றுகிட்டு இருக்கிறோம். இப்போ எங்க பார்த்தாலும் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நிலை என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுகிற ஒரு வார்த்தை அநேகர் சொல்றாங்க, இது 3வது உலக யுத்தம் என்று சொல்லுகிறார்கள். அது நமக்கு தெரியாது. அப்படியே ஆனால் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்முடைய தேவைகளுக்கு என்ன செய்வது? அப்ப எப்பொழுதுமே சரி, சம்பாதிக்கிறதை செலவழித்து போடக்கூடாது. அதுக்காக கஞ்சனா இருக்க சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கஞ்சத்தனம், பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவார் உண்டுன்னு வேதம் சொல்லுது. பிசினித்தனம் பண்ண சொல்லல. உங்களுடைய செலவுக்கு போக, உங்க தாய் தாப்பா இருக்காங்களா அவங்களுக்கு சாப்பாடு போக, உங்களுடைய கூட பிறந்தவர்களுக்கு சிரமப்பட்டிருக்காங்களா அவங்களுக்கு கொடுத்தது போக, ஏழைகளுக்கு கொடுத்தது போக, ஆலயத்துக்கு கொடுத்தது போக, காணிக்கைகள் போட்டது போக, எல்லாவற்றுக்கும் பிறகு கொஞ்சமாவது சேமித்து வைக்க பழக வேண்டும். அதுக்கு தான் சொல்றாரு இங்க, நீ போய் அதுகிட்ட போய் பாருப்பா, அதுகிட்ட போய் ஞானத்தை கற்றுக்கொள், அறிவை கற்றுக்கொள், புத்தியை கற்றுக்கொள். இப்படி புத்தி இல்லாத தனமா வாழாதன்றார். அது மாத்திரமல்ல, சொல்லிட்டு சொல்ற ஒரு விஷயம் முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. அப்படிதான் தூங்குறாங்க பார்த்திருக்கீங்களா? ஆமா, இங்கிட்டு திரும்பி படுப்பான், அப்புறம் இங்கிட்டு திரும்பி படுப்பான், போத்திக்கிட்டு படுப்பான், சுருண்டு படுத்துக்குவான், எந்திரிக்க மனசே வராது. அவன் விடுகிற வரைக்கும் இதே தான் வேலை. விடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு இந்த குடியாரர்கள் பேச்சு மாதிரி தான், இனிமேல் நான் குடிக்க மாட்டேன்பா, மறுநாள் குடிச்சிட்டு வருவான். அது மாதிரி இனிமேல் நாளைக்கு காலையில் எந்திரிச்சு சீக்கிரமா எந்திரிச்சு வேலைக்கு போகணும், ஜெபம் பண்ணணும், படிக்கணும், எல்லாம் தீர்மானம் தான். காலையில் வழக்கம் போலவே தூக்கம். அப்போ சொல்றாரு, ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு. இது 2 இடத்துல வருது. என்ன? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வருமா. தரித்திரம் வருங்கிறார். நீ உழைப்ப விட்டுட்டீனா, சேர்த்து வைக்கிறத விட்டுட்டீனா உனக்கு தரித்திரம் வரும்.
ஒரு போராட்டமான சூழ்நிலையில் வரும்போது வறுமை வரும், உன்னால் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறாரு. எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. சம்பாதிக்கிற நேரத்தில் சம்பாதிக்காம விட்டுறாங்க. அப்புறம் சம்பாதிக்க முடியாத நேரத்தில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. சம்பாதிப்பதற்கென்று ஒரு காலம் உண்டு, சேர்க்க ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு காலத்தை தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எறும்பை பார்த்தால் உங்களுடைய புத்தி வேலை செய்யணும். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நீதிமொழிகள் இப்படி சொல்லியிருக்கிறார். நான் ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், நான் சேர்த்து வைக்க வேண்டும், விரயம் பண்ணக்கூடாது, என் எதிர்காலத்திற்கு அது தேவையா இருக்கும். எனக்கு இல்லாவிட்டால் என் பிள்ளைகள், என் பிள்ளைகளின் பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பெற்றோரே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆனா அதன் மேல் ஆசை வைக்காதீங்க. அதுதான் என்னை காப்பாத்துச்சுன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் உங்களிடத்துல ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். அதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா ஒண்ணுமே சம்பாதிக்கலைன்னா கர்த்தர் நடத்துவார் இல்லைன்னு சொல்லல. வனாந்தரத்திலையும் நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆனால் வனாந்தர வாழ்க்கையில வரும்போது கூட கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார்? அன்றைக்கு நம்முடைய கீழ்ப்படிதலை அவர்களிடத்தில் எதிர்பார்த்தார், நம்மிடத்திலும் அந்த கீழ்ப்படிதல். அதே நேரத்திலே ஆதாமுக்கே சொல்லிவிட்டார், நீ பண்படுத்தவும் காக்கவும் வேண்டும். நிலத்தை பண்படுத்த சொன்னார். இல்ல நீ சும்மா இருப்பா, நிலத்துறது எல்லாம் அப்படியே விளையும்னு சொல்லியிருக்கலாமே, சொல்லலையே. ஈசாக்க பார்த்து நீ ஏன்பா விதைக்கிற? நீ விதைக்காத, நீ விதைக்காம சும்மா உட்காந்துரு, நான் ஆசீர்வதிக்கிறேன், 100 மடங்கு விளையும்னு சொல்லியிருக்கலாமே, சொல்லலையே. அப்படி சொல்லலையே. ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் ஆசீர்வதித்தார், 100 மடங்கு பலன் வந்தது. பண்படுத்தவும் காக்கவும் தவறினான், பிசாசு உள்ளே நுழைந்தான், ஏவாளை வஞ்சித்தான். இன்றைக்கு அவர்கள் தேவ சமூகத்தை விட்டு அன்றைக்கு விரட்டப்பட்டார்கள். யோசித்து பாருங்களேன். அப்போ எந்த சூழ்நிலையிலும் சரி, நாம் தேவனுடைய பிள்ளைகள் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தூக்கம் என்பது தேவையான நேரத்திலே நமக்கு தேவை. இன்றைக்கு என்ன நடக்கிறது? தூக்கம் கந்தையை உடுத்து வைக்கும்னு சொன்னபடி இன்னைக்கு அநேகர் தூக்கத்தை விரும்புகிற மக்களாய் இருக்கிறார்கள். 2வது காரியம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 24-30. அதுல பாருங்க, சோம்பேறியின் வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். ஏற்கனவே ஞானத்தை கேட்டு வாங்கிக்கிட்ட சாலமோன் சொல்றாரு, நடந்து போயிட்டு இருக்கிறாரு. ஒரு வயல் இருக்குது, ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. பார்க்குறாரு, இது யாருடையது அப்படின்னு பார்த்தா இது ஒரு சோம்பேறியுடையதுங்க. இது சுறுசுறுப்புள்ளவனுடையது அல்ல, புத்திமானுடையது அல்ல, ஒரு சோம்பேறியினுடைய வயல், அவனுடைய திராட்சை தோட்டம் அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் கவனிக்கிறார். அது எப்படி கிடக்குது? எல்லாம் முள்ளுக்காடா கிடக்கு. வயல் எப்படி இருக்கணும்? முள்ளுக்காடா இருக்கக்கூடாது. உங்க வீடை வச்சுக்கிடுங்களேன், உங்க வீடு குப்பையும் குளமா இருக்கலாமா? இருக்கக்கூடாது. உங்க வீடு சுத்தமா இருக்குதுன்னா மனைவி புத்திசாலியா இருக்கிறான்னு அர்த்தம். அந்த வீட்டில் பிள்ளைகள் ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த கணவன் சரியானபடி தன் குடும்பத்தை நடத்துகிறான் என்பது அர்த்தம். ஆமா, வீட்டில் அப்படியே குப்பை, இங்கிட்டு கழட்டி போட்ட துணி, அங்கிட்டு 4 துணி, இங்கிட்டு 4, கூட்டினதை கூட்டாம, படுத்த படுக்கை எடுக்காம, பாயை சுத்தி வைக்காம, இல்லைன்னா தலைவாணி எடுக்காம அப்படியே கிடக்கும். சில வீடுகளில் போனீங்கன்னா உள்ள நுழைஞ்சோம், ஐயோன்னு எல்லாத்தையும் எடுத்து அள்ளி போடுவாங்க. வீடு பூரா குப்பை நிரம்பி இருக்கும். அதே போல பழசு பட்டையெல்லாம் வச்சிருப்பாங்க. 5வது படிக்கும்போது வாங்கின செருப்பு இப்போ 25 வயசுலயும் இருக்கும். அது நான் அப்போ போட்ட செருப்பு, அது எதுக்கு? அது தூக்கி போட மாட்டாங்க. இப்படி எல்லாம் அங்கங்க இருக்கும். அந்த பையில இருக்கும், மூட்டையா இருக்கும். பேப்பர், நியூஸ் பேப்பர் வாங்குவாங்க, படிப்பாங்க. அதை ஒரு மாசத்துல ஒரு தடவை டிஸ்போஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே அடுக்கி வச்சிருப்பாங்க. மொத்தமா ஏதோ பொக்கிஷ மாதிரி வச்சிருப்பாங்க. அது ஒரு பக்கம், குப்பை ஒரு பக்கம், துணி ஒரு பக்கம், கலட்டி போட்டது பூரா சோபால சேர்ல இப்படி கிடக்கும். உள்ள போய் பார்த்தீங்கன்னா இன்னும் மோசமா இருக்கும். கிச்சன்ல பாத்திரமெல்லாம் கழுவாம கொள்ளாம அப்படியே கிடக்கும். இப்போ ஒரு சாப்பிடணும்னா ஒரு தட்டை மட்டும் விளக்கிட்டு உட்காந்து சாப்பிட்றது. டம்ளர் டீ குடிக்கணும்னா அந்த டம்ளர் மட்டும் விளக்குறது.
இப்படிப்பட்ட ஒழுங்கீனமான நிலை. நீங்க உடனே சோம்பேறியினுடைய தோட்டத்தை போய் பார்க்கணும், அதெல்லாம் நீங்க ஒன்றும் பார்க்க வேணாம். உங்க வீட்டையே பாருங்க, உங்க வீட்டை சுத்தி பாருங்க, உங்க பெட்ரூம் எப்படி இருக்கு பாருங்க, உங்க பாத்ரூம் எப்படி இருக்கு. பாத்ரூமை சரியா கழுவாததுனால எத்தனை உயிர் போயிருக்கு தெரியுமா உங்களுக்கு? குளிச்சுட்டு அப்படியே வந்துருவாங்க, குளிச்சுட்டு அதை தேய்ச்சி கூட விட மாட்டாங்க, பாத்ரூமும் சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க, அப்படியே குளிச்சுட்டு அப்படியே வந்துடுவார். வயசானவங்க போவாங்க, இந்த சோப்பு தண்ணி இருக்கு இல்லையா, அது கீழே தரையில் லேயர் லேயராக படியும். இவங்க போய் கால் வச்சு குளிக்கலான்னு சொல்லும் போது இப்படி குனிவாங்க, வலிக்கி விட்டு விழுவாங்க. தலையில் அடிபடும், இல்லை இடுப்பில் அடிபடும். ரெண்டில் ஒன்று தான் வயசானவங்களுக்கு. ஏன்னா அவங்க தலை போய் தரையில் அடிக்கும், இல்லைன்னா இடுப்பு எலும்பு முடிஞ்சு படுப்பாங்க, செத்து போயிடுவாங்க. எத்தனை பேர் செத்துருப்பாங்க கேட்டு பாருங்க. எனக்கு தெரியவே நான் அநேகரை சொல்ல முடியும். இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், இதை விட்டுருவாங்க. பாத்ரூம்ல விழுந்துட்டார். பாத்ரூம்ல விழுந்ததுக்கு காரணம் என்ன? பாத்ரூம்ல எப்படி விழுந்தாரு? நீ குளிச்ச சோப்பு தண்ணி, அந்த சோப்பு போகல, அதனால விழுந்தாரு. அப்ப தேய்ச்சி விடணும். முள்ளுக்காடு, ஆமா, குப்பை, அழுக்கு எல்லாம் சேர்ந்து இருந்தா அது ஜீவனையே பறிக்குது பாருங்க. அப்படியே அடிபட்டாருங்க, தலையில அடிபட்டுச்சு. சரி, தலையில அடிபட்டது காரணம் என்னப்பா? குளிச்சுட்டு நான் தேய்ச்சதே கிடையாது, பாத்ரூமை சுத்தம் பண்ணது கிடையாது. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப நீங்களாம் சுத்தம் பண்ணுவீங்களா? உண்மையே சொல்றேன், பாத்ரூமு வேணும்னா நீங்க டெஸ்ட் பண்ணா பார்த்துக்கிடுங்க. நான் கழுவுவேன் பாத்ரூமை, நான் வாஷ் பண்ணுவேன், சுத்தம் பண்ணுவேன். ஏன்னா வேற அதனால தப்பு கிடையாது. அது பளிச்சுன்னு இருக்கணும், சுத்தமா இருந்தா தான் நல்லா இருக்கும். கீழே வழுக்க கூடாது. ஏன்னா நான் அடுத்தவங்களை சொல்றேன் இல்லையா, நானே விழுந்தா என்ன பண்றது? அடிபட்டு கிடந்தா யாரு பாப்பா? அதெல்லாம் எல்லாரும் பாப்பாங்கலாம் நினைக்க கூடாது, நல்லா புரிஞ்சுக்கிடணும். அப்போ இங்கே போறாரு, பார்க்குறாரு, என்னப்பா அது வயல்னா விளைஞ்சு இருக்கணும், எவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கணும். இது என்ன ஆசீர்வாதமா இல்லையே, இந்த வீடு ஆசீர்வாதமா இல்லையே, இந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இல்லையே, இந்த தோட்டம் ஆசீர்வாதமாக இல்லையே, எல்லாமே குறைவுபட்டு போய் கிடக்க, முள்ளுக்காடா இருக்கே, இது ஏன் இப்படி வந்துச்சு? சோம்பல். சோம்பல். நிலத்தை கொத்தணும், எரு போடணும், விதைக்கணும், அப்பதான் ஆசீர்வாதம் வரும். ஈசாக்கு பாருங்க, விதைக்கிறான். விதைக்க முன்னாடி அவன் என்னென்ன வேலை செஞ்சிருக்கணும், அந்த ப்ராசஸிங் பண்ணாம விதைக்க முடியுமா? சும்மா விதைச்சிட முடியுமா? அவன் விதைக்கிறான்னா எப்படி விதைச்சிருப்பான்? அதுக்கு முன்னாடியே அதை கொத்தி எடுத்திருப்பான், எல்லாம் சுத்தம் பண்ணியிருப்பான் வயலை. அதன் பிறகு விதையை தெளிச்சிருப்பான். அதன் பிறகுதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். நீ செய்ய வேண்டியதை நீ செய், நான் செய்ய வேண்டியதை நான் செய்வேன்றதான் கர்த்தருடைய ஃபார்முலா. தெரியுமா உங்களுக்கு? நீங்க நல்லா படிங்க, கர்த்தர் நல்ல மதிப்பெண்களை வாங்குவதற்கு உதவி செய்வார். நீங்க நல்லா வாங்க, நல்ல மதிப்பெண்களை வாங்க, நல்ல இடத்துல உங்களுக்கு வேலை தருவார். நல்ல நிலையில உங்களுடைய திருமணத்தை கர்த்தர் நடத்தி தருவார். நல்ல பெண் தருவார், நல்ல ஆணை, இந்த ஆணை கல்யாணம் பண்ணி சொல்லி காட்டுவார். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நான் எதற்குமே ஆயத்தமாகலங்க. எப்படிங்க வரும்? நீங்க யோசிச்சு பாருங்களேன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், அது ஆயத்தப்படுத்தப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ சரிபடுத்தும் முத நீ துதி அப்படின்னார் யோசபாத்தை பார்த்து. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதி, அதை செய், நான் பார்த்துக்கிறேன். நீ அமர்ந்திருந்த நானே தேவன் என்று அறியுங்கள்னா நீ துதித்து கொண்டே இரு, நான் செய்யற மாதிரி உனக்காக. மோசே பார்த்து, நீ கைகளை மட்டும் உயர்த்தி எனக்கு நேராக. கீழே யோசுவாவுக்கு அமலேக்கிற இடத்துல நான் ஜெயத்தை கொடுப்பேன். கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆனால் மோசே கைகளை உயர்த்தி தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தன்னுடைய கோலை நீட்டி நின்று கொண்டிருந்தான். செங்கடல் பிளக்கும் வரையிலே, ஆயப்பட்டதை ஜெயிக்கும் வரையிலே யோசுவா ஈட்டியை நீட்டி கொண்டிருந்தான். வேதம் பொய் அல்ல, சத்தியம் சத்தியம்தான். சத்தியத்தை மாற்ற முடியாது மனிதனாலே. பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், தொழிலை பார்க்கணும், வேலையை பார்க்கணும். வேலைக்கு போனா அதை சிரமமா கரெக்டா செய்யணும். 7 மணி வர சொன்னா வேலைக்கு 7 மணிக்கு போகணும். 7 மணிக்கு வர சொன்னா 11 மணிக்கு போறது. கடை 9 மணிக்கு திறப்பாங்க முதலாளி. வேலை செய்யறவர் 11 மணிக்கு வருவார். கடையும் விளங்கின மாதிரி தான், இவனும் விளங்கின மாதிரி தான். யோசிச்சு பாருங்க. எப்பவுமே சரி, தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசனுக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். வேலையிலே ஜாக்கிரதை, வேலையிலே கவனம். வீட்டு வேலையா இருந்தாலும் சரி, குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறவர்கள் அந்த வீடு அப்படி இருக்க வேண்டும்.
இன்றைக்கு வயல் எப்படி இருக்கிறது? முள்ளுக்காடாய் கிடக்கிறது, ஒன்றுமே இல்லை. இவன் பார்க்கிறான், அதை கண்டு சிந்தனை பண்ணுகிறான். சிந்தனை பண்ணுங்க, தயவு செய்து யோசிங்க, யோசிக்கணும். வீட்டில் உட்காந்து யோசிக்கணும். நம்ம வீடு ஏன் இப்படி இருக்கிறது? நம்ம வீட்டில் ஏன் இப்படி சரியில்லை? ஒரு இடம், ஒரு கம்பெனி நாங்கள் வச்சுருந்தோம், கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அதில் ஒரு நாள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லேசாக லீக்கேஜ் இருக்கிற மாதிரி தண்ணி ஈரமாக தெரிஞ்சிச்சு. கவனம் இல்லாமல் விட்டாச்சு. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு நாள் ஒரு இடத்துல அப்படியே புட்டு விழுகுது. அந்த கீழே உள்ள லேயர் விழுந்துருச்சு. அப்புறம் தான் தெரியுது உள்ள மேலே உள்ள கம்பி பூரா துருப்பிடிச்சிருக்கு. எப்படின்னு மேலே போய் மாடியில் போய் பார்த்தா அதான் கவனிக்கலை. கைகளின் நெகிழ்வினாலே மேல் மச்சு பழுதாகும், கவனம் இல்லை. மேலே போய் பார்த்தா வெடிப்பா இருக்கு. அந்த வெடிப்பு வழியே தண்ணி உள்ளே வந்து கம்பி பூரா துருப்பிடிச்சு போச்சு. அந்த வெடிப்பை முதைய பார்த்துருந்தா, அடைச்சிருந்தால் கம்பி துருப்பிடிச்சிருக்காது, அந்த ஃப்ளோர் நல்லா தப்பிச்சிருக்கும். லட்சக்கணக்கில் செலவு. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் வீட்டில் எல்லாத்தையும் கவனிக்கணும். உட்காந்து எதையும் பார்க்கறதில்ல. கண்டு சிந்தனை பண்ணா, சிந்தனை பண்ணுங்க, தயவுசெய்து சிந்தனை பண்ணுங்க. வேலையில் சிந்தனை பண்ணுங்க. நான் இன்னும் எப்படி வேலையை நல்லா திறமையாக செய்யலாம், எப்படி தொழிலை நல்லா திறமையாக செய்யலாம், எப்படி வியாபாரத்தை இன்னும் திறமையாக எப்படி செய்யலாம். ஐயா, நீ செய்ய, சிந்தனை பண்ணு. அப்புறமேட்டு உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் வழிகளை வாய்க்க பண்ணுவார். நம்ம பாட்டுக்கு சும்மா இருந்துகிட்டே இருந்தோம்னா என்ன செய்யறது? இன்னைக்கு நிறைய வீடு அப்படிதான் இருக்குது. வீட்டுக்குள்ள போனோம்னா அப்படிதான் கிடக்கும். நாசமான நிலைமை, ஆசீர்வாதமற்ற குடும்ப வாழ்க்கை. காரணம் வேற ஒண்ணுமே இல்லை. அங்கே அது சோம்பேறியினுடைய வீடா இருக்கிறது. கணவன் சோம்பேறி, அவனுக்கு ஒரு மனைவி சோம்பேறி, பிள்ளைகளும் சோம்பேறிகள். இப்படி எல்லாம் சோம்பேறி கூட்டம் சேரும் போது அந்த வீடே சோம்பேறித்தனமான வீடா போயிடும். அங்கே எல்லாமே மைனஸ். அதை பார்த்தான், சிந்தனை பண்ணினான், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். புத்தி வரணும், புத்தி வரணும். அதை பார்த்த உடனே புத்தி வரணும். அதை பார்த்தும் புத்தி வரல, நான் என்ன செய்யறது? முள்ளுக்காடை பார்த்து பிரயோஜனமற்ற வாழ்க்கை, ஒன்னுக்கும் பிரயோஜனமற்ற ஒரு நிலம், அதுபோல பிரயோஜனமற்ற வாழ்க்கை, ஆசீர்வாதத்தை இழந்து போன நிலை, இதெல்லாம் பார்த்து கூட புத்தி வராம போயிடுமா? புத்தி வரணும், புத்தி வரணும். அதை கண்டு நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். தரித்திரம் வரும், வழிபோக்கனை போல வரும். ஒரு வழியில போறோம், எப்படி வீட்டுக்குள்ள நுழைவான் அப்படி வருமா? வருமா? ஆயுதம் அணிந்தவனை போல வருமா? தப்பிக்க முடியாதபடி வரும். அப்ப தப்பிக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? எல்லாவற்றிலையும் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும், ஞானமா இருக்க வேண்டும், சுறுசுறுப்போடு செயல்பட வேண்டும். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். தேவனுக்கு பிரியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது. உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆனா உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணம் கர்த்தரா நீங்களா? என்னைக்காவது உட்கார்ந்து யோசிச்சிருக்கீங்களா? உங்களுடைய குறைவின் நடுவிலே, போராட்டமான சூழ்நிலையிலே இதற்கு காரணம் யார்? ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள்? ஏன் என் தொழில் சரியில்லை? ஏன் என் வியாபாரம் சரியில்லை? ஏன் வேலை சரியில்லை? படிப்பு ஏன் சரியில்லை? சிந்திச்சிருக்கீங்களா? சிந்தித்திருந்தால் நீங்கள் நிச்சயமாகவே அடுத்து செயல்பட தொடங்கி இருப்பீர்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அதுதான். இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது இது சரீர பிரகாரமானது, இன்னொன்று ஆவிக்குரிய தூக்கம். சரீர பிரகாரமா தூங்குற நேரத்தில் தூங்காம விழித்து இருக்கிறது, சரியான நிலையில தூக்கத்தை விட்டு விடுகிறது, அதனால உடல்நல குறைவுகள், அதன் பிறகு வேதனை. ரெண்டாவது தூக்கத்தை விரும்பியே வாழுகிற ஒரு வாழ்க்கை, ஒரு நிலையில சோம்பேறிகள். இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய தூக்கம். அது என்ன ஆவிக்குரிய தூக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவியிலே இந்த ரட்சிப்பு என்பது வரும்போது நாம எல்லாருமே கண் விழித்தவர்களாக இருக்கிறோம். நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் கொடுக்கப்பட்டுச்சு, நாம ரட்சிக்கப்பட்டோம். இப்ப ரட்சிக்கப்பட்ட போது என்ன நடக்கிறது? அந்த நாளில் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜெபம் நிச்சயமா இருக்கும், வேத வசன வாசிப்பு நிச்சயமா இருக்கும், தேவனை ஆராதிக்கிற ஆராதனை இருக்கும். ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவசியம் கலந்து கொள்வோம். ஞாயிற்றுக்கிழமை 2 ஆராதனைனா காலையில் ஆராதனையிலும் இருப்போம், சாயங்கால ஆராதனையிலும் இருப்போம். இடநாள் கூட்டங்கள்லையும் எப்படியாவது போய் கலந்துக்குவோம். உபவாச ஜெபம்னா இன்னைக்கு லீவுனா உபவாச ஜெபத்துக்கு போய் உட்கார்ந்துருப்போம்.
ஜெபிப்போம். இதெல்லாமே ரொட்டீனா அந்த லைஃப் இருக்குங்க. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. யாரையாவது பார்த்துட்டு, யாருக்காவது பார்த்தீங்கன்னா உடனே சொல்லுவோம், இயேசு நல்லவர்ப்பா, இயேசுவின் தேவைகளை சந்திப்பார், நீ கவலைப்படாதுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஆவிக்குரிய தூக்கம் ஒரு மனிதனுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்க, அவன் என்ன செய்வான்னா ஜெபத்தை விட்டுருவான், பைபிள் படிக்கிறத விடுவான், அடுத்து ஆராதனையை தவிர்ப்பான், ஆராதனை போக மாட்டான், வீட்டிலேயே ஆராதிச்சுக்கலாம். அதனால என்ன இருக்குது, இந்த வாரம் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருப்பான். ஃபோன்லேயே இப்போல்லாம் நல்லா ஆராதனை நடக்குது அப்படின்னு அதை பார்த்துட்டு இருப்பான். எல்லாம் நடக்கும், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அருமையான ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவருடைய பாடல் ரொம்ப அருமை. சரி, அதை நம்ம போட்டு கேட்குறோம். கேட்கறதுனால உங்களுக்கு என்ன நிறைவு? தாவீது சொல்லுகிறான், என் உதடுகள் அவரை கனம் பண்ணும், என் நாவினாலே தேவனை நான் புகழுவேன்னு சொல்லுகிறார். உங்க உதடு, உங்க நாவு, அப்படித்தானே? இது என்ன செய்யணும்? கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கர்த்தரை வாழ்த்தி பாடணும். இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் வாழ்த்தி பாடுறத காதுல கேட்டுக்கிட்டே உட்காந்துருப்பீங்களா? அல்லது சுயமா நீங்க பாடுவீங்களா? உங்களுக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டா உங்களுக்கு வயிறு ரொம்பிருமா? சொல்லுங்க. யாரோ ஒரு பரிசுத்தவான் பாடுறாரு, இல்லைன்னு சொல்ல. நல்ல நல்ல பாடல்களை பெர்க்மன்ஸ் பாடுறாரு, நான் எவ்வளோ சாரால் நவரோஜி போன்றவர்கள் பாடுறாங்க, போட்டு கேட்குறோம். அதனால என்ன, நீங்க தேவனை மகிமைப்படுத்துவது போல வருமா? நீங்க தேவனை மகிமைப்படுத்தணும். உங்க நாவினாலே அவர் புகழப்பட வேண்டும். உங்களுடைய இருதயம் அவரோடு கூட ஐக்கியமா இருக்க வேண்டும். உங்களுடைய சிந்தையில தேவனை பற்றின உயர்ந்த எண்ணங்கள், நிறைவு, தேவனை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு நீங்க மகிமைப்படுத்தணும். யாரோ ஒருத்தர் மகிமைப்படுத்துறத நான் காதுல கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதனால அதே மாதிரிதான் யாரோ ஒருத்தர் பிரியாணி சாப்பிட்றாரு, உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருமா? அப்படியே நீங்க சாப்பிட்டாதான் உங்களுக்கு, நீங்க தான் நல்லவர்னு ருசித்து பார்க்கணும். இன்னொருத்தர் நல்லவர் ருசிச்சு பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கிறத கேட்கறதுனால ருசி வராது. ஒரு சாக்லேட்டு, ஒரு கேக்கு, ஏதோ ஒன்று நல்லா இருக்குங்க, அந்த கேக்கு ரொம்ப ருசியா இருக்கும் அப்படின்னா நீங்க எப்படி ருசிச்சு பார்க்காம எப்படி சொல்ல முடியும்? நீங்க ருசிச்சு பார்க்கணும். சரிங்க, ஓகே, நான் வாங்கி சாப்பிட்டு பார்க்குறேன். சாப்பிட்டு, ஆமாம் அவர் சொன்னது கரெக்டு, நல்லா இருந்துச்சு. அது எப்போ? கர்த்தர் நல்லவருங்கிறத எப்போ தெரியும்? நீங்க வாழ்த்தி பாடணும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த ஆவிக்குரிய தூக்கம் வந்துருச்சுங்க. அதனால என்ன நடக்குது தெரியுமா? நல்லா கவனிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. அங்க ஒரு காரியம் நடக்குது. 14:34. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள்ங்கிறார். சற்று அப்புறம் போய் தரையில் விழுந்து அந்த வேளை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, பேதுருவேன் கூப்பிடல, சீமோனே, நானலே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழிச்சிருக்க கூடாதா? எப்படி ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க, எழுப்பி. தூங்குறியாப்பா? 1 மணி நேரம் நீ விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அது நடக்குது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழிச்சிருங்கள்லாம் சொல்றது கரெக்டு தான். மினிமம் 1 மணி நேரமாவது, அரை மணி நேரமாவது. ஆண்டவர் எப்படி கேட்கிறாரு பாருங்க. இயேசுவே கேட்கிறாரு, என்னன்னு, நித்திரை பண்றியா? 1 மணி நேரம் ஜெபம் பண்ண உன்னால முடியலையா? என்ன வாழ்க்கை வாழ்ற? ஏன்னு கேட்டீங்கன்னா, அடுத்து சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. சோதனைக்குட்படாதபடிக்கு. அப்ப சோதனைக்குட்படுவதற்கு முக்கியமான காரணம் என்ன? ஜெபமற்ற நிலை. இதே பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யாருனே தெரியாதுன்னு மறுதளித்ததற்கு காரணம் என்ன? ஜெபம் இல்லை. ஜெபம் எல்லாவற்றிலும் வழிகாட்டும். தேவனோடு உள்ள ஐக்கியம், தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை தான் ஜெபம். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் எத்தனை தீமைகள்,
எவ்வளவோ போராட்டங்கள் வரும்போதும் நாம் அதற்கு தப்பிச் செல்ல முடியும். இருக்கு, இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டுன்னு இயேசு சொல்லிட்டார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாகன்னு சொல்லிட்டார். தேவனிடத்துல விசுவாசமா இருங்கள்னு சொன்னார். என்னிடத்துல விசுவாசமா இருங்கள் என்று சொன்னார். ஏன் சொன்னார்? உபத்திரவம் இருக்கிறது, கலங்க வேண்டாம், திகைக்காத, உன் விசுவாசத்தை விட்டுறாத, உன் ஜெபத்தை விட்டுறாத, என்னை தேடுகிற அனுபவத்தை விட்டுறாதன்றாரு. 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? ஜெபிக்க கூடாதா? என்ன நடந்தது? தூங்குனா. இன்னைக்கு அநேகர் அப்படித்தானே தூங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அப்படித்தானே தூக்கம் வருது. எங்க கண் விழிக்க முடியலையே. 7 மணி 8 மணிக்கு தானே எந்திரிக்க சொல்லுது. ஆனா குறைவுன்னு வரும்போது விடிய முழிக்க சொல்லுதே. இரவு நைட் பிரேயருக்கு போனேன் பிரதர். எதுக்கு? உன் குடும்பத்துல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, கணவன் மனைவி சண்டை, போராட்டம், ஆசீர்வாதமற்ற வாழ்க்கை, குறைவுபட்டு போச்சு. அப்போ கடன் பிரச்சனை பெருகிருச்சு, எங்க போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல, போராட்டமான நிலை, கடன்காரன் சுத்தி நிக்கிறான், கடன்ல இருந்து எப்படியோ தப்பிக்கணும். போ ஆண்டவர்கிட்ட போ. இப்ப நான் என்ன சொல்றேன், கடன் வாங்கறதுக்கு முன்னாடியே ஆண்டவர்கிட்ட போயிடு. பிரச்சனை உண்டாகிறதுக்கு முன்னாடி போயிடு. நல்லா இருக்கும் போதே கர்த்தரை தேடு. குறைபட்டு போகும்போது தேடாத. ஏன்னா அவரே சொல்லிட்டார் ஓசியால, தங்கள் ஆபத்திலோ என்னை கருத்தாய் தேடுவார்கள். ஆபத்து வரும் முன்னாகவே தேடிட, ஆபத்தே வராம போயிடுமே, வாழ்க்கையில பிரச்சனை வராம தப்பிச்சுக்கலாமே. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நல்ல கவனமா பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. அப்ப இந்த மாம்சம் எப்பொழுதுமே சொன்னதை கேட்குமா? கேட்காது. அதுதான் ரோமருக்கு எழுதும் போது பவுல் எழுதுறாரு, நான் நன்மை செய்யணும்னு விரும்புறேன்ப்பா, என்னால முடியல. தீமை செய்கிற ஒரு காரியம் இடத்துல காணப்படுகிறது. நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனா செய்ய முடியல. என் மாம்சத்துக்கு விரோதமா ஒரு போராட்டம் இருக்கிறது. அதைத்தான் பேதுரு எழுதும் போது எழுதுகிறாரு, ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. ஆத்மாவுக்கு விரோதமாய் ஒரு போர் நடந்து கொண்டே இருக்கிறது. மாம்சத்துக்கு விரோதமா ஒரு போர். இந்த மாம்சம் சொன்னதை கேட்க மாட்டேங்குது. நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என்னால முடியல, நான் ஒடுக்கிறேன், வேற வழி இல்லை. அப்படிதான் இருக்குது இல்லையா? ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லிட்டார், சோதனைக்குட்படாதபடிக்கு, நீ சோதனைக்குள்ள சிக்கி கொள்ளாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். உண்மையாக சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஜெபத்தை விட்டீங்கன்னா வேற வழியே கிடையாது. அதான் ஆவிக்குரிய தூக்கத்தை தொடங்கி விட்டீர்கள். எப்படி உலக பிரகாரமாக தூங்குகிற நேரம் விட்டு அதிக நேரம் தூங்கி எல்லாத்தையும் கெடுத்து நாசமாக்குறோமோ, அதே போல ஆவிக்குரிய தூக்கத்திலே ஜெபமற்ற நிலை. பைபிள் சில எத்தனையோ பிரசங்க மாதிரிலாம் நம்ம பார்க்கிறோம், தெரியுமா உங்களுக்கு? தேவனோடு சஞ்சரிக்காத ஒரு வாழ்க்கை, போராட்டமான சூழ்நிலை. காரணம் என்ன? ஆவிக்குரிய போராட்டங்கள். அதே நேரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இதே பேதுரு தான். பேதுருடைய வாழ்க்கையில அப்புறமேட்டு ஆவியானவர் பெற்றுக்கொண்ட பிறகு அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவனுடைய வசனத்தை போதிப்பதிலுமே அன்றி மற்ற எவ்விதத்திலும் நாங்கள் செயல்பட மாட்டோம். 2 தான்ப்பா எங்களுக்கு. அப்ப என்ன தீர்மானத்துக்கு வந்துட்டார் பாருங்க. நல்லா தெரிஞ்சிருச்சு, தோல்வி எங்கே? ஜெபம் இல்ல, தோல்வி. இப்ப ஜெபம் பண்ணா வெற்றி. அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, நீங்க ஜெபித்து கொண்டே இருந்தால் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், உங்க கைகளின் பிரயாசம் ஆசீர்வாதமா இருக்கும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க சொல்லுவீங்க, ஜெபம் பண்ணிக்கலாம் போடா. பிள்ளை கஷ்டத்தோட கவலையோட சொன்னானா, கவலைப்படாத, ஜெபம் பண்ணுண்டா, ஆண்டவர்கிட்ட சொல்லுவேண்டா, கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஏன் கவலைப்படுற? ஏன் சோர்ந்து போற? சோர்ந்து போகாத, தைரியமாயிருன்னு சொல்லிடுவீங்க. ஆனா இன்னைக்கு அதுவே முடியலையே. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் என்ன சொல்ல முடியுது? யோசிச்சு பாருங்களா. அப்ப எப்பொழுதுமே சரி ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப பேதுருவை யாக்கோப பட்டயத்தால ஏறுவது கொலை செய்கிறான். இது யூதர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆஹா, உடனே முடிவு பண்ணிட்டான், பேதுருவை கொன்றுவோன்னு சொல்லி பேதுருவை சிறைச்சாலையில வச்சாச்சு. ஆனால் பேதுரு சிறைச்சாலையிலே நித்திரையில் தூங்கி கொண்டிருக்கிறார். 5ஆம் வசனத்தில் பாருங்க, பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள்.
சபையார் இப்ப விழிச்சிட்டான், ஊக்கத்தோட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தன்னுடைய போதகருக்கு முடியல, தன்னை வழி நடத்துகிற பேதுருக்கு முடியல, சிறையில் இருக்கிறார். வெளியே கொண்டு வந்தா யாக்கோபை போற பேதுருவையும் கொன்று போடுவார். சில நேரங்களிலே ஊழியர்களுக்கு சில போராட்டங்கள் வரும், சில பாடுகள், சில உபத்திரவங்கள், சில வியாதியின் படுக்கை கூட வரும். அப்ப சபை என்ன செய்யணும்? சபை ஊக்கத்தோட ஜெபம் பண்ணணும். சபை எனக்கு என்னன்னு உனக்கு விழுந்தா எனக்கு என்னன்னு இருக்கக்கூடாது. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு எப்படியோ சரி ரைட்டா, என்ன பண்ணாரோ தெரியலையா, அவருக்கு வியாதி, அவருக்கு போராட்டம், அவர் குடும்பத்தில் சண்டை, இந்த பேச்சை பேசக்கூடாது. ஏன் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்காகவே பரிந்து பேசி கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள், உங்களுக்காக தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறவர்கள். அவர்களுக்கு அநேக பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். நீங்க இதுல வாசிச்சு பாருங்க. பேதுருவுக்கு இருந்த பிரச்சனை மற்றவங்களுக்கு இருக்காது, பவுலுக்கு இருந்த பிரச்சனை மற்றவங்களுக்கு இருக்காது. ஏன்? காரணம் என்ன? இவர்கள் ரெண்டு பேருமே சபையை ஸ்தாபித்தவர்கள், தேவனுக்காக வைராக்கியமாய் போராடினவர்கள். ரெண்டு பேருமே பட்டயத்தாலே கொலை செய்யப்பட்டவர்கள். ஒருவர் சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்பட்டார் பேதுரு, பவுல் பட்டயத்தாலே கொலை செய்யப்பட்டார். ஆனா ரெண்டு பேருடைய வாழ்க்கையை பாருங்க. ரெண்டு பேரும் ஜெபம் 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 தான். வழக்கமாக ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு நாங்கள் போனோம். நான் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ண, வழக்கமா ஜெபம் பண்ற இடம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையில பேதுரும் யோவானும் ஜெபிக்கும்படி சொல்லுகிறார்கள். சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, சாப்பாடு ரெடியாகல. பேதுரு மேல் வீட்டு அறையில ஏறி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். கர்த்தர் தரிசனம் காட்டுகிறார். ஜெபம் வாழ்க்கையின் உயிர் நாடியாய் மாறுகிறது, சுவாசம் போல மாறி விடுகிறது. இப்பொழுது அதே சபைக்கும் வருகிறது. எப்பவுமே நினைச்சு பார்த்துக்கிடுங்க, சபையார் ஊக்கமா ஜெபம் பண்ணணும், ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்றது குறைஞ்சிருச்சு. பிசாசு வஞ்சித்து உனக்காக ஜெபம் பண்ணு, உன் பொண்டாட்டிக்காக ஜெபம் பண்ணு, பிள்ளைக்காக ஜெபம் பண்ணு, வேற யாருக்கும் பண்ணிடாத. உங்களை நடத்துகிறவர்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் கொடுக்கிறவர்கள், உங்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணித்தான் வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு நிமிடமாவது ஜெபம் பண்ணுங்க, அது நல்லது. ஊக்கத்தோட ஜெபம் பண்ணார்கள். கர்த்தர் தூதனை அனுப்பி பேதுருவை விடுதலை ஆக்குகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே சரி, நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலும் சரி, நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, எவ்வளவு பாருங்க, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தூங்குகிற நீ விழித்துனா இது ஆவிக்குரிய ஒரு தூக்கம். இந்த தூங்குகிற நீங்கள் விழித்தெழ வேண்டும். ஏன்னா நாட்கள் எப்படிப்பட்டவைகளா இருக்குது? பொல்லாதவைகளா இருக்குது. நாட்கள் நல்லா இல்லை. போராட்டமான ஒரு போராட்ட காலத்துல தான் நம்ம நின்றுகிட்டு இருக்கிறோம். மிகவும் வேதனையான ஒரு காலமா இருக்கிறது. எங்க பார்த்தாலும் வியாதிகள், விளைவிடமான சூழ்நிலைகள், போராட்டமான காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். அதனால காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற காலங்கள், ஒரு நாள் என்பது தேவன் உங்களுக்கு இன்றைக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார். இந்த நாளை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாளை வீணாக்க கூடாது. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள்னு சொல்றோம் இல்லையா? உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை தான் அறிந்திருக்கணும். சமாதானத்துக்கு ஏதுவில்லாத காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடாது. நாளைக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கு கொடுத்த இந்த நாள் மிக முக்கியமான நாள். இன்றைக்கு கொடுத்த நேரம் ரொம்ப முக்கியம். இதுல ரொம்ப அதிகமாக கவனமாக ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், கவனமா இருக்கணும். அதுல என்ன சொல்றாரு பாருங்க, கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, ஞானம் உள்ளவர்களைப் போல, ஞானமற்றவர்களைப் போல அல்ல. மறுபடியும் சொல்றாரு, முட்டாளை போல நடக்காதே, சோம்பேறியா இராதே, தூங்குகிற நீ விழித்து எழுந்துரு. ஏன்னா இந்த ஆவிக்குரிய தூக்கத்துல ஒரு பெரிய காரியம் நடக்கும். அது ரொம்ப ரிஸ்கான ஒரு காரியமும் கூட. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விதைகளை பற்றின ஒரு உவமையை பேசுவார். விதைக்கிறான், விதைக்கிறான்னு சொல்லிட்டு, அது மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 1வது பகுதியில் இருக்கும். 2வதாக 24ஆம் வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை சொல்லுவாரு. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தின் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு கோதுமைக்குள்
களைகளை விதைத்து விட்டு போனான். நல்லா கவனிங்க. பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது? நீங்க நல்ல விதையை தானே விதைச்சிங்க உங்க நிலத்துல, ஏன் இப்படி களையோட முளைச்சிருக்க எப்படி அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, சத்துரு அதை செய்தான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். இது தொடர்ந்து சொல்லும்போது சொல்றாரு, அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறது கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையை என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான். எப்போ விதை விதைக்கப்படுகிறது? களை மனுஷர் தூங்கும்போது. எப்போ தூங்குனாங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில தூக்கம், ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனற்ற நிலைமை, தேவனோடு சஞ்சரிக்க முடியாத வாழ்க்கை, தேவனோடு நடக்க முடியாத அனுபவங்கள். அதை விட்டு விட்டு வெளியே வந்து ஆவிக்குரிய நிலையில தேவனோடு நடக்க தொடங்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். களைகள் முளைக்க முடியாதபடி தடுப்பார். இரண்டாவது, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் பெருகி கொண்டே வர வேண்டும். இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா பெருகணும். இந்த காலத்துல அதுதான் இன்னைக்கு மைனஸ் ஆகிட்டு இருக்கு. இது வளர முடியாத ஒரு நிலை. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல. நேற்றும் அப்படிதான் இருந்தோம், இன்னைக்கு அப்படிதான் இருக்கோம். இல்ல, இன்னைக்கு இருக்கிற நிலை நாளைக்கு கூடணும். உங்க குழந்தை இருக்குது, நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் வளரணும். கண்ணுக்கே தெரியாம இருக்கலாம். 3 மாச பிள்ளையா இருக்கிறது 6 மாச பிள்ளை இப்ப நல்லா தவழுது, 9 மாசம் நடக்குது, 12 மாசம் ஓடுது. இப்படிதான் இருக்கணும். இதான் ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படிதான். முதலாவது சாதாரண நிலை, அடுத்து கொஞ்சம் 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 கொஞ்சமா வளர்ந்துக்கிட்டே வரணும். இப்போ வளர முடியாத நிலையில் இருக்குது. இப்போ 5 தாளந்து வாங்கினா 10 தாளந்து ஆக்கிட்டான், 2 தாளந்து வாங்கினா 4 தாளந்து ஆக்கிட்டான், ஒருத்தன் 1 தாளந்து வாங்கினான், ஆனால் அது ஒன்றுமே பண்ணலை, புதைச்சிட்டான். ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவனு சோம்பனுமான ஊழியக்காரனே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? வளர்வது தேவன் விரும்புகிறார். அப்போ எப்பொழுதுமே நாம் வளர்ந்து கொண்டே வர வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில தூக்கம் ரொம்ப டேஞ்சர். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தூக்கம் அதிகமாகிவிட்டது. தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் போய் அமர்வதே கிடையாது. ஆலயத்துக்கு சரியாக வருவதில்லை. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். அப்ப எந்த சூழ்நிலையும் தேவனுடைய சமூகத்தை நாட வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் தேவனை உயர்த்த வேண்டும், செபிக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். வேதத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேத வசனங்களை வாசிக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாகவே நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ச்சி அடைவீர்கள், வளருவீர்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து அற்புதமான காரியங்களை செய்வார். 2 காரியம். 1, மாம்சத்திலே தூக்கம், அதை விரும்புகிற நிலை. அதை விரும்பினால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவீர்கள். குடும்ப வாழ்க்கையும் சரி, உங்களுடைய தொழிலோ வியாபாரமோ வேலையோ ஆசீர்வாதத்தை இழப்பீர்கள். அதிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். 2வது, ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கையில தூக்கம். அந்த தூக்கம் என்ன செய்யும்? தேவனோடு உள்ள உறவை கெடுத்துவிடும். தேவனோடு நடக்கிற பல வாழ்க்கையே போய்விடும், ஐக்கியம் போய்விடும், தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் போயிடும். அப்போ வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவோமா என்பதை கேள்விக்குறியாகிவிடும். அதை விட்டு விட்டு, ஆண்டவரே, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக வாழ்க்கையிலும் உமக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்லி இன்றைக்கு கர்த்தரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுவார். நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். நாம் கண்களை மூடி செபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தாவே, தகப்பனே, உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எழுந்து பிரகாசிக்க கிருபை தரும்படியாய் செபிக்கிறேன். ஈசாக்கு விதைத்த போது 100 மடங்கு ஆசீர்வதித்த தேவன், வர வர அவன் விருத்தி அடைந்தான் என்று பார்க்கிறோம். தாவீது வர வர விருத்தி அடைந்தான். உம்முடைய பிள்ளைகள் பழுகி பெருகி ஆசீர்வாதமாய் இருந்ததை போல இந்த வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்ந்து போன நிலைமையிலே போதும் என்ற நிலையில் இருக்கிறவர்களை தொடர்ந்து ஓடச் செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவா என்று சொன்னீர். ஆம் தகப்பனே, ஆவிக்குரிய தரித்திரம் ஒருத்தர் குடும்பத்திலும் ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இல்லாதபடிக்கு தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உமக்கென்று எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.